அவன் திறம் நோக்கியனா, அதாவது தம்மையும் நோக்கி கண்டு. அப்பர் சாமியினுடைய ஒரு தேவாரம் இருக்குதுங்க நேரிசையில். மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி, பொய்மையாம் கழையை வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி, தம்மையும் நோக்க கண்டு தகவனும் வேலியிட்டு, செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் என்று அப்படின்னு சொல்லுவார். அருமையான பாட்டு. அது எப்படி பெருமான வழிபாடு செய்யணுங்கிறத சொல்லார். மெய்மையாம் உழவை செய்துனார். இங்கே நம்ம என்ன செய்யணுமா, பெருமான நமக்கு உள்ளே வரணும்னா மெய்மையாம் உழவை செய்துனார். அதாவது ஒரு எப்படி ஒரு காட்டில் வேலை செய்கிற ஒரு காட்டில் நம்ம அந்த உழவு செஞ்சு நடவு நட்டு எதையெல்லாம் நீக்கணும், எதையெல்லாம் களையெல்லாம் நீக்கி பயிரை விளைய வச்சு மகசூல் எடுக்கணும். அது மாதிரி இங்கே என்ன சொல்லார்னா, மெய்மையாம் உழவை செய்து, உண்மை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு உண்மையை நெஞ்சில் வச்சு, அப்போ விருப்பனும் வித்தை வித்தி, அதாவது விதை என்ன தெரியுங்களா, பெருமான் மீது அன்பு என்று சொல்லக்கூடிய விதை. விருப்பனும் வித்தை வித்தி, பொய்மையாம் களையை வாங்கி. பொய்மையாம் களைனா நமக்கு 3 மலம் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் பொய்மைங்கிறது. ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய அந்த பொய்மையாம் களையை வாங்கி அப்புறம் என்ன செய்யணுமா, பொறையனும் நீரை பாய்ச்சி. அந்த காட்டுக்கு தண்ணி என்னென்னா பொறுமை என்று சொல்லக்கூடிய நீர். அது ரொம்ப முக்கியங்க. பூசை பண்ணுறவங்களுக்கு அந்த சைவத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமைங்கிறது. அந்த பொறையனும் நீரை பாய்ச்சி. அப்புறம் தம்மையும் நோக்க கண்டு தகவனும் வேலியிட்டுனார். தம்மையும் நோக்க கண்டுனா முதல்ல நம்ம யார், அப்புறம் சாமி யார், சாமிக்கு நமக்கும் என்ன உறவு, வேறு எதுவும் நமக்குள்ளே ஒரு தடை செய்யாது இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், இந்த தகவனும் வேலியிட்டு அப்படின்னாரு. வேறு எதுவும் வெளியில் இருக்கக்கூடியது எதுவும் நம்மளை பாதிக்காத மாதிரி தகவனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராகில்